அமெரிக்காவில் தெனாலி மலை உச்சியில் மூச்சு விட முடியாமல் தண்ணீர் இல்லாமல் தவித்தபோது மோடியின் உத்தரவின் பேரில் மத்திய அரசு உதவியதால் உங்கள் முன் உயிருடன் வந்து நிற்கிறேன். 7 கண்டங்களில் உள்ள உயரமான மலைகளை ஏறி சாதனை படைத்த தமிழகத்தை சேர்ந்த முத்தமிழ் செல்வி சென்னை விமான நிலையத்தில் உருக்கமான பேட்டி. விருதுநகர் மாவட்டம் ஜாகில்பட்டி கிராமத்தை சேர்ந்த முத்தமிழ் செல்வி. இவர் தற்பொழுது தாம்பரம் அடுத்த மணிவாக்கத்தில் பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவர் உலகில் உள்ள 7 கண்டங்களில் உயரமான மலை சிகரங்களை ஏறி சாதனை படைக்க திட்டமிட்டு பயிற்சிகளை மேற்கொண்டு வந்தார். இதனையடுத்து கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி உலகில் உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி சாதனை படைத்தார். இவருக்கு தமிழ்நாடு அரசு கல்பனா சாவ்லா விருது வழங்கப்பட்டது. மேலும் முத்தமிழ் செல்விக்கு அரசு சார்பில் பல்வேறு நிதி உதவிகளும் வழங்கப்பட்டது. இதனையடுத்து மீதமுள்ள 6 கண்டங்களில் உள்ள உயரமான மலை சிகரங்களை ஏறி சாதனை படைத்து வந்தார். கடந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி 7வது கண்டமான வட அமெரிக்காவில் தெனாலி மலை சிகரத்தில் ஏறினார். இதன் மூலம் மிக குறைந்த காலத்தில் 7 கண்டங்களில் உள்ள சிகரங்களை ஏறி இந்தியாவின் முதல் பெண் என்ற சாதனையை படைத்துள்ளார். அமெரிக்காவிலிருந்து முத்தமிழ் செல்வி சென்னை விமான நிலையம் வந்தார். விமான நிலையத்தில் உறவினர்கள், நண்பர்கள் பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வரவேற்றனர். பின்னர் முத்தமிழ் செல்வி செய்தியாளர்களிடம் கூறுகையில், நிறைய வழிகள் தாண்டி 7 கண்டங்களில் உள்ள மலைகளை ஏறி முடித்துள்ளேன். இந்த சாதனையை படைக்க உதவிய முதலமைச்சர் அப்பாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மலையேற்றம் குறித்து எதுவும் தெரியாத பொழுது நம்பிக்கை தந்து துணை முதலமைச்சர் உதவியதால் தான் 7 கண்டங்களில் ஏறி சாதனை படைக்க உதவியது. உதவியவர்களுக்கு மூலம் நன்றி வெற்றியும் அடைய முடிந்தது. எவரெஸ்ட் மலை ஏறும் பொழுது எந்த ஒரு அனுபவம் இல்லை, ஆனால் நம்பிக்கை இருந்தது. வட அமெரிக்காவில் உள்ள தெனாலி மலை சிகரத்திலிருந்து 80 கிலோ எடை தொடர்ந்து 8 நாட்கள் இழுத்து கொண்டு சென்றேன். மலையின் உச்சியின் மூச்சு விட முடியாமல் சிரமமாக இருந்தது. குடிக்க தண்ணீர் இல்லாமல் 16 மணி நேரம் மலை உச்சியில் இருந்தேன். என்னுடன் வந்த கேரளாவை சேர்ந்தவர் சேட்டலைட் மூலம் கேரள அரசுக்கு தகவல் தந்தார். கேரள முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதியதால் உதவிகள் கிடைத்தன. போன்களை குழந்தைகள் அதிகமாக பயன்படுத்துகின்றனர். மலையேற்றம், எல்லை பாதுகாப்பு பணிகள் உதவியாக இருக்கும். மற்ற விளையாட்டுகளும் போல மலையேற்றத்திற்கும் அங்கீகாரம் வழங்கி வேலை வாய்ப்பு உறுதியாக இருந்தால் நன்றாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தில் உள்ள பயத்தை போக்க வேண்டும். நம்பிக்கையுடன் இருந்தால் கற்றுக்கொள்ள முடியும். மலையேற்ற வீரர்களை உருவாக்கும் பணியில் ஈடுபடுவேன் என்று அவர் கூறினார். வணக்கம். எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாளுன்னு சொல்லலாம். நிறைய வழிகளை தாண்டி 7 கண்டத்தை முடிச்சிருக்கேன் அப்படின்னும் போது என்னால் நம்பவே முடியல. அதுக்கு மெயின் காரணம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தமிழக முதல்வர் அவர்கள். முதல்வர்னு சொல்றதை விட அப்பாவேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா கடைக்கோடியில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இன்னைக்கு சாதனையாளர்களாகவும் வெற்றியாளராகவும் உருவாக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு சிஎம் அவர்களுக்கு இந்த இடத்துல நன்றி தெரிவிக்கணும். அது மாதிரி நான் டெப்டி சிஎம் அவர்களுக்கு முக்கியமாக நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா முதல்ல ஒன்றுமே மலையேற்றமே தெரியாத நான் இருந்தப்ப நான் எவரெஸ்ட் மலை ஏற போகிறேன்னு சொன்னப்ப என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையில் எனக்கு ஸ்பான்சர் பண்ணதுனால தான் இன்னைக்கு 7 கண்டத்தை என்னால் சாதிக்க முடிஞ்சுது. தேங்க்யூ சார். அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு மக்கள் அண்ட் என்னோட உறவினர்கள் அண்ட் எஸ்பெஷலி படப்பை மனோகர் அண்ணா, மணி அண்ணா, திருநாவுக்கரசு ஐபிஎஸ் அண்ணா, உட்லண்ட்ஸ் ரவி மாமா, இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு சாதனை பண்ணேன்னா என்னோட சாதனையாக நான் அதை கருதவே இல்லை. இந்த வெற்றிக்கு காரணமே இவங்க எல்லாரோட சப்போர்ட்டு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் பாலச்சந்திரன் ஐஏஎஸ் சார் அவர்கள் நான் யாருன்னே தெரியாமல் எனக்கு தேடி ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நடக்குமானா எனக்கு நடந்திருக்கு. எப்பயுமே சொல்லுவாங்க இன்னொருத்தவங்க வெற்றிக்கு நம்ம ஏன் கஷ்டப்படணும்னா, ஆனால் என்னோட வெற்றிக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்கேன். இந்த இடத்துல நான் எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கணும், என்னோட ஃபேமிலிக்கும் சேர்ந்து. நான் எவரெஸ்ட் ஏறும் போது எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, ஆனால் நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு. அந்த நம்பிக்கையை தான் என்னை 7 கண்டத்துக்கு கொண்டு வந்திருக்கு. நார்த் அமெரிக்கா இருக்க தெனாலி மவுண்டன் ரொம்ப ஈஸியான மவுண்டனே கிடையாது. எவரெஸ்ட் மாதிரி தான் டெத்துக்கும் வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில போராடுவோம்ல, அந்த மாதிரி போராடினேன். 80 கிலோ எடையை தொடர்ந்து 8 நாள் நான் இழுத்துட்டே போனேன். அப்புறம் கரெக்டாக சம்மிட் முடிச்சுட்டு நான் ரிட்டர்ன் வரும்போது கேம்ப் 5க்கும் சம்மிட்க்கும் நடுவில் ரொம்ப விண்ட் அதிகமாகி மலையோட உச்சியில்
என்னால் முடியல. ரொம்ப ப்ரீத் பண்ண முடியாமல் ரொம்ப நெஞ்சு வலி வந்துருச்சு. தண்ணி எல்லாம் காலியாகி எனக்கு வந்து லங்ஸில் வந்து வாட்டர் இல்லாதனால ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து 16 மணி நேரம் ஸ்லீப்பிங் பேக்குள்ளேயே மலை உச்சியிலேயே நான் இருந்தேன். எனக்கு வேறு வழி தெரியல. அந்த நேரத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. என் கூட கிளைம் பண்ண கேரளாவை சேர்ந்த ஒரு நபர் வந்து இமீடியட்டாக சேட்டலைட் ஃபோன் மூலயமா கேரளா கவர்மெண்ட்க்கு எங்களோட விஷயத்தை தெரிவித்து நான் இந்த மாதிரி சீரியஸாக இருக்கேன்னு சொன்ன உடனே கேரளா முதலமைச்சர் வந்து இமீடியட்டாக பிரைம் மினிஸ்டர் மோடிஜிக்கு வந்து லெட்டர் கொடுத்தாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கோன்னு. இந்தியன் கான்சுலேட் வந்து இமீடியட்டாக ரேஞ்சர் ஆஃபீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து எங்களை கேம்ப் ஒர்க் சம்மிட் பக்கத்தில் வந்து எங்களை கூப்பிட்டுட்டு சேஃப்டியாக வந்து கேம்ப் பைக்கு வந்தாங்க. இன்னைக்கு உயிரோடு இருக்கேன். ஆனால் அதுக்கு பெரிய நிறைய கஷ்டம் இருக்குது. சாதாரணமாக இல்லை மலையேற்றம் அப்படின்றது, இது மிகப்பெரிய கஷ்டம். ஆனால் இந்த சாதனை, இந்த மாதிரி சாதனைகள் இருந்தாதான் பயம் அப்படின்றது இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, பார்டர் செக்யூரிட்டி. இன்னைக்கு எல்லாரும் குழந்தைங்கள்லாம் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷம் வீட்டுக்கு வந்தால் ஃபோனு, தூங்க போகும்போது ஃபோனு, எந்திரிச்சா ஃபோனு. அதாவது கம்ஃபர்டபுள் லைஃப்பில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கம்ஃபர்டபுள் லைஃப்பை தாண்டி இன்னைக்கு பார்டர் செக்யூரிட்டினா ஆர்மி ஃபோர்ஸ் வேணும். அதுக்கு இந்த மாதிரி மவுண்டனரிங் தான் கண்டிப்பாக உதவி செய்யும். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே நம்ம கம்ஃபர்டபுள் லைஃப் வாழ்றோம், நான் ஏன் பார்டருக்கு போய் பார்டர் சேஃப்டியில் போய் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை தாண்டி இந்த மவுண்டனரிங் அட்வென்ச்சர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இது நம்ம சேஃப்டியாக வாழ்கிறதுக்கு ஒரு இடம்னே சொல்லலாம். ஸோ அது கண்டினியூவாக தொடரணும்னு ஆசைப்பட்றேன். அது மாதிரி மற்ற ஸ்போர்ட்ஸுக்கு இருக்கிற மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ்க்கும் ரெகக்னைசேஷன் இருந்துச்சுன்னா அண்டு ஜாப் செக்யூரிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மவுண்டனரிங் தொடரும். இது மாதிரி தொடர்ந்துச்சுன்னா பயம் அப்படின்றது ஒரு இல்லாமல் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா மவுண்டனரிங்கில் தான் 10 நாள் சாப்பிடாம தூங்காமல் குளிர்லையும் வீட்டை விட்டு தொடர்பே கொள்ளாமல் 10 நாள் ஃபோன் யூஸ் பண்ணாமல் கூட இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு இடம் தான் மவுண்டனரிங் நான் நினைக்கிறேன். நான் வந்து நிறைய மவுண்டனரை உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு லீடர்ஷிப்னு சொல்லுவாங்க, அந்த லீடர்ஷிப்பில் நான் இருக்கேன். ஸோ பயத்தை போக்கணும். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் இன்னைக்கு வந்து பயந்துட்டு இருக்காங்க ஸ்டெப் எடுத்து வைக்கவே. கேன் டூ கெனாட் டூ 2 விஷயத்தை யோசிக்கிறாங்க. நான் ஆல்வேஸ் கேன் டூ திங்க் பண்ணுங்க, பாசிட்டிவாக எல்லாம் நடக்கும். நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ கண்டிப்பாக இந்த உலகம் கொடுக்கும். ஆனால் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் ஒரு விஷயத்த பண்ண முடியும்னு அப்படி இல்லை, லேர்னிங் இருந்தால் கற்றுக்கிட்டாவே போதும் ஒரு விஷயத்த பண்ண முடியுன்றதுக்கு உதாரணமாக நான் இருக்கேன். ஸோ அதை வந்து கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பேன். நான் ஸ்கூல் காலேஜஸ்க்கெலாம் போய் நிறைய மவுண்டனரை நான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, நம்ம தமிழ்நாடு சிஎம் கிட்ட எனக்கு எல்லாம் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, எல்லாமே கிடச்சிருக்கு. ஆனால் ரெகக்னைசேஷனும் ஜாப் செக்யூர்டு அதர் ஸ்போர்ட்ஸ்க்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மற்ற மவுண்டனரும் இனி ஸ்டெப் எடுத்து மூவ் பண்ணி போவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். என்னோட சாதனை, எனக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதெல்லாம் நான் வெளிப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கப்புறமும் சில விஷயத்த டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த சேலஞ்சஸ் பண்ணிட்டு தான் நான் காமிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். இந்திய அளவில் வந்து விரைவில் 7 கண்டத்தை முடித்த முதல் பெண் அப்படின்ற இடத்த பிடிச்சிருக்கேன். அது இந்த நியூஸ்லேயே வரல, இதை தான் நான் ட்ரை பண்ணேன். இன்னைக்கு வந்து 2 வருஷம் 25 நாளில் முடிச்சிருக்கேன். நான் வந்து நான் வந்து 2023 மே 2023 தொடங்கினேன். ஜூன் 16 2025க்குள்ள 7 கண்டத்தை முடித்த முதல் பெண், ஃபாஸ்டஸ்டில் அப்படின்ற இடத்த பிடிச்சிருக்கேன் இந்திய அளவில். அண்ட் இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதல் பெண்ணாக இருக்கேன். இது ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் எல்லார்கிட்டையும் இந்திய அளவில் முதல் இடத்த பிடிப்பேன்னு. அந்த முதல் இடத்தை இன்னைக்கு பிடிச்சிருக்கேன். தேங்க்யூ.